ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வடகம் அதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா லைட்டாக செவந்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நம்ம அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த கழுவி வச்ச மட்டன் கொத்துக்கறியை நம்ம அது கூட சேர்த்துடலாம். இது ஒரு 350 போல் இருக்கும் இந்த கறியோட அளவு. இதில் அடியில் கொழுப்போடு சேர்த்து ஒட்டி இருக்குது. அதனால் நம்ம வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டோன்னா அதுலேருந்து தண்ணி பிரியும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும், 1 இல்லைன்னா 2 விசில் விட்டால் போதும். அதுக்கு மேலே நம்ம விசில் விட்டோம்னா கரைஞ்சிடும். சப்போஸ் குக்கர் விசில் அடிக்கலைன்னா சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். இப்போது நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு அந்த கொழுப்போடு ஒட்டி இருந்த பீஸை தனியாக எடுத்து நம்ம கையால் பிச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வெந்தால் போதும். இதில் ரொம்ப மசாலாஸும் கிடையாது, ரொம்ப அதிக பொருட்களும் கிடையாது. சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். சிம்மிலேயே அதிகமாக ஹீட் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். மசாலா வாசனை பச்சையாகவே இருக்க மாதிரி இருக்கும். இப்போது அப்பப்போ நடுவில் கலந்து விட்டு மூடிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் வாசனைக்காக நல்லா நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டா சூப்பரான மட்டன் கொத்துக்கறி ரெடி. எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் இந்த மாதிரி தான் மட்டன் கொத்துக்கறி செய்வோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.